மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி வளாகங்களில் முறிந்து விழுந்த மரங்கள் துரித கதியில் அகற்றப்பட்டுள்ளன. பாரத் புயலால் சென்னையில் பள்ளி வளாகங்களில் இருந்த ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்த நிலையில் பள்ளிகள் வியாழக்கிழமை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து விரைந்து செயல்பட்ட தலைமை ஆசிரியர்கள் பள்ளிகளில் கிடந்த கிளைகளையும் மரங்களையும் அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். எழும்பூர் மாநில அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் விழுந்த 50க்கும் மேற்பட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி வளாகத்தில் கிடந்த பெரும்பாலான மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் சிரமமுமின்றி பள்ளிகளுக்கு வந்தனர். சைக்ளோனில் எங்கள் ஸ்கூல் கேம்பஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருந்தது. ஸோ நேற்று ஆளும் கிடைக்கல, ஜேசிபி மெஷின் லேட்டாக தான் வந்தது. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் ஃபுல்லாக கேம்பஸ் ஃபுல்லாக ஒரு 90% க்ளீன் பண்ணிட்டோம். சூறாவளி அடிச்சதுனால அங்கங்கே மரம் இதெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி நாளைக்கு எப்படி நான் ஸ்கூல் படிப்பேனே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்த ஒரு நாள்லேயே எங்கள் ஸ்கூலை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேற்று பார்த்தேன், புயல்னால மரம்லாம் கீழே விழுந்து ஸ்கூலுக்கு வர முடியாமல் ஆயிடுச்சு, லீவ் விட்டாங்க. இன்னைக்கு எக்ஸாமு நல்லா எழுதணும்.